புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:45 மணிக்கு கூடியது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். சபையில் முதல் நிகழ்வாக மறைந்த முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்ட மறைந்த தலைவர்களுக்காக சபை உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரசின் செலவினங்களுக்கான ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடியே 29,85,000க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இந்த நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததை கண்டித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:45 மணிக்கு தொடங்கிய சட்டசபை கூட்டம் 10:45 மணிக்கு முடிவடைந்தது. இதையடுத்து சபையை கால வரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் காலதாமதப்படுத்தாமல் புதிய சட்டசபை கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டசபை மத்திய அரசின் முழு நிதியில் கட்ட அரசு முடிவு செய்தது. இதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் கடந்த 5 மாதமாக நிலுவையில் வைத்திருப்பதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்க கூடாது, ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை கேட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். 2021ஆம் ஆண்டு நான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி மூலம் நடைபெற்ற அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டின் போது புதிய தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தினேன். முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் பிரதமர், பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தேன். 100% நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை பிரதமர் தாயுள்ளத்தோடு ஏற்றார். இதன்பின் மத்திய உள்துறை அமைச்சகம் திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்க 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அளித்தது. பொதுப்பணித்துறை மூலம் சட்டசபை கட்ட ரூபாய் 335 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கான பூர்வாங்க திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்து சிறப்பு மத்திய நிதி உதவியை விடுவிக்க கோரியது. டிசம்பர் 2021ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி புதுச்சேரி அரசை அறிவுறுத்தியது. இதனால் இந்தியாவின் சிறந்த நிறுவனம் மூலம் திட்ட அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. நொய்டாவை சேர்ந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கோப்பு உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் முன்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக கோப்பு சரியாக தயாரிக்கவில்லை என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பினார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கூறினால் தலைமைச் செயலருக்குத்தான் கோப்பை அனுப்பும், மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலம் தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? புதிய சட்டமன்றம் கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் காலதாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு அனுமதி கேட்டு துணைநிலை ஆளுநருக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் அனுமதி கொடுக்க சில காலம் பார்ப்பேன், வரவில்லை என்றார். உள்துறை அமைச்சகத்திடம் புகார் செய்வேன் என்று தெரிவித்த அவர், புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரும் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியுள்ளாரே என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை முற்பட்டார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த ஆட்சியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் அருகில் இருக்கும் போது முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை காப்பாற்றும் விதமாக குறுக்கிட்டு பதிலளித்ததால்
ஆளுநர் சபாநாயகர் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அரசு விழாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு விழா மற்றும் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் செய்தியாளர்களை ஆர்வமுடன் சந்திக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது சில தினங்களாக செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் கடந்த 4 மாதங்களாக பழுதாகி உள்ளது குறித்து அரசிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். இன்று சட்டப்பேரவையில் 4 மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதனிடையே ஆளும் பாஜக ஆதரவு திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனக்கு அரசு சார்பில் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பழைய கார் பதவியேற்ற போது வழங்கப்பட்டதாகவும் அந்த கார் தொகுதியில் மக்கள் பணிகளுக்காக செல்லும் போது அடிக்கடி நடுவழிகள் பழுதாகி நின்று விடுவதாகவும் இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட காரை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று கார் வழங்க கோரி சபாநாயகர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தனக்கு மாற்று கார் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் தனக்கு கார் வழங்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். புதுச்சேரி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதார சம்மேளன தலைவர் கீதா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர்கள் விநாயகம், வெற்றிவேல், ஜெகதீசன், அமைப்பு செயலாளர்கள் மணிவாணன், ஜெகநாதன், செயலாளர்கள் சதீஷ், கலைவாணி, பிரகதீஸ்வரன் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் முனுசாமி, செயலாளர் ஜவஹர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்புப்படி, நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், சுகாதாரத்துறை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சம்மேளன நிர்வாகிகள், சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுகாதார சம்மேளன பொருளாளர் கிரி இறுதியாக நன்றி கூறினார். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மந்திராலயம் டெக்கர்ஸ் மற்றும் பர்னிச்சர் கடையை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி பிள்ளை தோட்டம் திருவள்ளுவர் சாலை நவீனா தியேட்டர் எதிரே மந்திராலயம் டெக்கர்ஸ் மற்றும் பர்னிச்சர் கடை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மந்திராலயம் டெக்கர்ஸ் மற்றும் பர்னிச்சர் கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்குள்ள பீரோ, சோஃபா உள்ளிட்ட பர்னிச்சர்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், நேரு என்கின்ற குப்புசாமி, ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கடையின் உரிமையாளர்களான வெங்கட்ராமன், ராமன், லட்சுமணன் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கடையின் உரிமையாளர்கள் கூறும்பொழுது, இந்த திறப்பு விழாவை ஒட்டி சிறப்பு தள்ளுபடியாக வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 20% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த விழாவிற்கு வந்திருந்த முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்களை கடையின் உரிமையாளர்கள் வெங்கட்ராமன், ராமன், லட்சுமணன் ஆகியோர் பொன்னாடை போற்றி வரவேற்றனர். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முதல்வர் காலில் விழுந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் இன்று காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி, விஜயகாந்த் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4,634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி காலில் விழுந்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கோரிக்கை விடுத்தார். உப்பளம் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி திறந்து வைத்தார். காமராஜ் அரசு நடுநிலைப்பள்ளி தாவதிப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு நடைபெற்றது. இவ்விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலை வகித்து தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முன்னாள் நலவழித்துறை அதிகாரி சிவராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராகவும், பெண் கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராமரெட்டி முன்னிலையிலும் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் நிதியிலிருந்து தொடங்கப்பட்ட இப்பணிக்கு கூடுதல் நிதியுதவி கொடுத்து பள்ளியின் வளர்ச்சிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதாக சிவராமச்சந்திரன் உறுதியளித்து அனைத்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வாழ்த்தி பேசினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பேசுகையில்,
அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவியர்களை சேர்க்க அதிக அளவில் பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளின் தரம் உயர்வாக உள்ளது என்றும், கர்ம வீரர் காமராசர் பெயரில் இயங்கும் இந்த பள்ளிக்கூடம் கல்வியில் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும், மாணவர்களின் எதிர்காலங்கள் மென்மேலும் உயர்வு பெற்ற சிறப்பான சூழலில் கல்வி கற்ற சிறந்த மாணவர்களாக எதிர்காலத்திற்கு உருவாக வேண்டும், பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சிக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் ஒதுக்கி தர ஏற்பாடு செய்து தருகிறேன் என அவர் உறுதியளித்தார். விழா ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பாசிரியை வசுதா தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் ஆனந்தராஜ், செல்வி, கனகலட்சுமி மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அப்போது திமுக நிர்வாகிகள் சக்திவேல், சந்துரு, பாலாஜி, ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். ஏனாமில் ONGC எரிவாயு குழாய் புதைப்பால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 93 கோடி இழப்பீடை அறிவித்த முதல்வர் ரங்கசாமிக்கு ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் நன்றி தெரிவித்துள்ளார். ஏனாமில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ONGC எண்ணெய் நிறுவனங்களின் CSR நிதியை விடுவிக்க கடந்த 2 ஆண்டுகளாக மீனவர்களுக்காக கடுமையாக உழைத்த ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் மீனவர்களின் நிலுவையில் உள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முன்வந்தார். இந்நிலையில் எரிவாயு குழாய் புதைப்பால் பாதிக்கப்பட்ட 5462 மீனவர்களுக்கு 93 கோடி இழப்பீடை வழங்குவதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். இதையடுத்து ஏனாம் மக்கள் மற்றும் மீனவர் சகோதரர்கள் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். ஏனாம் மக்களுக்காகவும் ஏனாம் வளர்ச்சிக்காகவும் உழைக்க எப்போதும் தயாராக இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் உறுதியளித்தார். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோல போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா புதுவையின் 30 தொகுதிகளிலும் கடந்த ஒரு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாபெரும் கோல போட்டி இன்று நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னம், நமது வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி நமதே உட்பட பல்வேறு கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை மாநில செயலாளர் அன்பழகன் நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு மகளிர்களை வெகுவாக பாராட்டினார். அதனையடுத்து உப்புளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு வாஷிங் மிஷின், ஃபிரிட்ஜ், தையல் இயந்திரம், குக்கர் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில இணை செயலாளர் வீரம்மாள், மாநில துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், தொகுதி செயலாளர்கள் ஆறுமுகம், கமல்தாஸ், கோபால் மற்றும் முன்னாள் மாநில மாணவர் அணி பொருளாளர் பார்த்தசாரதி ஆகியோர் உணர்ந்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.